நாளாகமம் 4வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென், ஹல்லேலூயா. யாபேசினுடைய ஜெபம், இது அழகான ஒரு ஜெபம். வேதத்தில் இருக்கிற அநேக ஜெபங்கள் உண்டு. அநேக பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் வேதத்தில் எப்படி ஜெபம் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம மோசே ஜெபிக்கின்றார், ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிக்கிறார். ஏன்னா மோசே அவ்வளவு ஜனங்கள் அவ்வளவு எகிப்தில் பாடுபட்டு அடிமைத்தனத்தில் வேதனைப்பட்டு அவங்க ஆண்டவர் அவங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது ஒருவேளை அந்த ஜெபத்தை பண்ணியிருக்கலாம். ஆண்டவரே நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதான் எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி மோசே ஜெபம் பண்ணுகின்றார். தாவீது ஜெபம் பண்றார், தேவரே உம்முடைய அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். தாவீது சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சவுலுடைய குடும்பத்தை விட்டு ஆண்டவர் தமது கிருபையை தள்ளி போட்டார். எனவே சவுலுடைய குடும்பம் அழிந்து போய்விட்டது. அப்போ தாவீது ஜெபம் பண்ணுறாரு, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று சொல்லி ஜெபம் பண்ணுகின்றார். இப்படி பரிசுத்தவான்கள் தேவனை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இதில் விசேஷமாக ஒரு ஜெபம், அருமையான ஒரு ஜெபம் யாபேஸ் ஜெபம் பண்ணுகின்றார். அவனுடைய தாய் துக்கத்தோடே அவனை பெற்றாள் என்று பார்க்கின்றான். யாபேஸ் பிறக்கும் பொழுது அவளுடைய தாய் வேதனை துக்கம் வேதனையின் மத்தியில் என்ன வேதனையோ என்ன துக்கமோ அது எழுதப்படலை. துக்கத்தோடு கூட யாபேஸை பெற்றிருக்கிறாள். எனவே அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கின்றோம். இந்த யாபேஸ் எப்படி இருக்கிறாராம், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் இருக்கிறான் என்று பார்க்கின்றோம். அப்போ வளர்ந்து ஆளாகும் பொழுது இந்த யாபேஸை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அப்போ இந்த யாபேஸ் ஒரு ஜெபம் பண்ணுகின்றார், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. அழகா ஒரே பாயிண்ட்ல அத்தனை காரியங்களையும் ஆண்டவருக்கு வச்சு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி, நீர் என்னைய ஆசீர்வதிக்கணும், நீர் தான் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே நான் ஒரு நன்மையை தேடி நான் அதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதியிருக்கிறது. எனவே நீர் என்னை ஆசீர்வதிங்க. ரெண்டாவது சொல்றாரு, என் எல்லையை பெரிதாக்குவீராக. ஆமேன், நீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்குங்கப்பா. மூன்றாவது, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, என் எல்லை பெரிதாயிற்று, ஆனால் என்னை கைவிட்டுறாதீங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. உம்முடைய கரமே என்னோடு இருக்க வேண்டும். நான்காவது சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. ஆமேன், ஹல்லேலூயா. அருமையான ஜெபம். இதை நல்லா அண்டர்லைன் போட்டு வைத்து கொள்ளுங்க. சமீபத்தில் அன்பான குடும்பத்தினர் அவங்க அழகாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டை கூட்டு போய் காமிக்கும்போது அவங்க சொன்னாங்க, வீட்டு நுழைவாயில் இந்த யாபேஸின் ஜெபத்தை எழுதி வைக்கும்படியாக எழுத கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஜெபந்தான். இப்போ உங்கள் வீட்டில் கூட அழகாக அந்த ஜெபத்தை எழுதி நீங்கள் வைக்கலாம். நீங்கள் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்கி உங்களோடையே அவருடைய கரம் கூட இருந்து
தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு அதை விலக்கி காக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்தை நான் தியானிக்கும் போது ஒரு ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நான் முன்னாடி கேள்விப்பட்டிருந்தேன். அது ஒரு கதை தான். அதில் என்னன்னா, ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன் பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டிருந்தான். அவனுக்கு குடும்பம் இல்லை, அவனுக்கு திருமணமாகலை, அவன் தரித்திரனா பிச்சை எடுத்து பிழைத்து கொண்டிருந்தான். அப்போ இது கதை தான். அப்போ திடீரென்று ஒரு நாள் தேவதூதன் ஒருவன் அந்த கண் தெரியாத அந்த மனிதனுக்கு முன்பதாக தோன்றி, நீ உனக்கு என்னெல்லாம் வேணுமோ ஒரே வரியில் என்கிட்ட கேட்க வேண்டும், நீ கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. அப்போ இந்த கண் தெரியாத இந்த பிச்சைக்காரன் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்தான். என்ன கேட்பது? கண் தெரிய வேண்டும் என்று கேட்பதா, அல்லது இப்படி நான் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேனே நல்ல செல்வம் வேண்டும் என்று கேட்பதா, அல்லது எனக்கு குடும்பம் இல்லையே குடும்பம் வேண்டும் என்று கேட்பதா? ஒரே வரியில் கேட்க சொல்கிறாரே அப்படின்னு யோசிச்சு அவன் ரொம்ப ஞானமாக கேட்டான். என் மனைவி என் பிள்ளைக்கு தங்க பாத்திரத்தில் உணவு ஊட்டுவதை என் சொந்த கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு கேட்டானா. எவ்வளவு அருமையான ஒரு வேடிக்கையான கதை தான். அழகா இதில் அத்தனை நன்மைகளையும் வச்சு வந்து கேட்டதாக ஒரு கதை சொல்லுவாங்க. அதே போல் ஆண்டவர் சமூகத்தில் அந்த யாபேசு ஜெபிப்பதுக்குள்ள, ஆண்டவரே நீர் என்னைய ஆசீர்வதிக்கணும், என் எல்லையை பெரிதாக்கணும், உடைய கரம் என் கூடவே இருக்கணும், ஆனால் தீங்கு என்னைய துக்கப்படுத்தக்கூடாது, இத்தனையும் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு ரொம்ப ஞானமாக கேட்கிறார். அதை ஆண்டவர் செய்தார் அவருக்கு. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கணும் எல்லாருக்கும் ஆசை தான். சாதாரண கிளர்க்காக இருக்கிறவங்க அடுத்து ப்ரமோஷனில் ஆஃபீஸராக மாறணும்னு ஆசை தான். சாதாரண ஆஃபீஸராக இருக்கிறவங்க அடுத்த ப்ரமோஷனில் மேனேஜராக மாறணும்னு ஆசை தான். மேனேஜராக மாறினவங்க அடுத்த ப்ரமோஷனில் ஜென்ரல் மேனேஜராக ஜிஎம்மாக மாறணும்னு ஆசை தான். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வச்சிட்டே போகிறாரு. அப்போ எல்லை பெரிதாகுது. இப்போ எல்லை பெரிதாகும்போது என்ன நடக்குது? அப்போ பொறுப்புகள் அதிகமாகுது. அப்போ நமக்குரிய பாரங்கள் அதிகமாகுது. அப்போ நம்முடைய வேலைகள் அதிகமாகுது. அப்போ இந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை? ஆண்டோடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. திருமணமாகுது. வாலிப வயசில் இருக்கும்போது எந்த கவலையும் இல்லாமல் அழகாக அம்மா வீட்டில் சமைச்சு வச்சுருப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றுற வாலிப பசங்க உண்டு. ஆனால் திருமணம் ஆன உடனே மனைவி, அடுத்து பிள்ளைகள் வந்தோடனே பிள்ளைகள், அப்புறம் குடும்பம், அவங்களுக்காக உழைக்கணும், அவங்களுக்கு தேவைகளை சந்திக்கணும், அப்புறம் பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கணும், அப்புறம் பிள்ளைகளுக்கு திருமணம், அடுத்து பேர பிள்ளைகள், எல்லைகள் பெரிதாகுது. அப்போ அந்த வாலிப வயதில் இருந்தது போல் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க, இருக்க முடியாது. அப்போ எல்லைகள் பெரிதாகும் பொழுது பொறுப்புகள் அதிகமாகுது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவ கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொஞ்சம் எல்லைகள், அதற்குள்ள ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவர் டிவி ஊழியத்தை கொடுத்தார். அப்புறம் ஆண்டவர் திருச்சபை ஊழியத்தை கொடுத்தார். 540 திருச்சபைகளை கொடுத்தார். அப்போ எல்லைகள் பெரிதாகும் போது நமக்கு என்ன வேணும்னா, தேவனுடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வேண்டும். ஆமென். அப்போ ஒரு காரியம், தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு. இந்த உலகத்தில் பலவிதமான தீமைகள் உண்டு, ஆவிக்குரிய பிரகாரமாக உண்டு, உலக பிரகாரமாக உண்டு. தீங்குகள் நம்ம சந்திக்காத படிக்கு நம்ம ஓட முடியாது. ஆனால் அந்த தீங்கு நம்மை துக்கப்படுத்தி விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. கடல்னா அலைகள் இருக்க தான் செய்யும். அந்த அலைகள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அலைகள் இல்லாட்டே அது கடல் கிடையாது. இப்போ வாழ்க்கையில் அலைகள் உண்டு, ஆனால் அந்த அலை நம்மை மூழ்க வைத்து விடக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அந்த தீங்கு துக்கப்படுத்தாத படிக்கு நம்ம தாண்டி அடுத்த எல்லைக்கு செல்ல வேண்டும். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் அழகாய் தேவ சமூகத்தில் இப்படி ஜெபிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆமென். இப்போ
தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காப்பார். நம்ம ஜெபம் பண்ணணும். அதே நேரத்தில் நம்ம இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தீங்குகள் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்ம எப்படிலாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு 2-3 சுருக்கமான பாயிண்ட் சொல்கிறேன். நான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கையில் அழகா யாக்கோபு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் அவர் தன்னுடைய அண்ணன் ஏசாவின் கைக்கு தப்பித்து அவர் ஓடுறாரு. அந்த போகும் பொழுது ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே நான் திரும்பவுமா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் நல்ல சுகமாக திரும்பி வரணும், அது வரைக்கும் எனக்கு உணவு தரணும், உடுக்க உடை தரணும், நான் பத்திரமா என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் வந்தேனா இந்த இடத்துல இந்த கல்லை நான் உமக்கு வீடாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் தசமபாகம் தருவேன் பொருத்தனை பண்ணி அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு அவர் செல்லுகின்றார். 20 வருஷம் கழித்து திரும்பவுமாக ஆண்டவர் உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போ என்று சொல்லும் பொழுது, ஒரு புறப்பட்டு வரும் பொழுது தான் செய்த பொருத்தனை அவர் மறந்தே போயிடுறாரு. அப்புறம் வழியில் ஆங்காங்கே கூடாரம் போட்டு போட்டு தங்கி தங்கி நேராக தன் தகப்பன் வீட்டுக்கு ஓடி வராமல், தன் தேசத்துக்கு ஓடி வராமல் ஆங்காங்கே தங்கி தங்கி அப்படி வராரு. இப்போ வரும் பொழுது வழியில் பார்த்தா அவருக்கு 2 தீமைகள் நேரிடுகிறது. அது பெரிய ஒரு துக்கமாய் போய்விடுகிறது. ஒன்று, தன்னுடைய மகள் தீனால் தீட்டுப்படுகிறாள். அது நிமித்தமாக அந்த பட்டணத்தை முழுவதுமாக தன்னுடைய குமாரர்கள் தீ கொளுத்தி அழித்து விடுறாங்க. இது ஒரு பெரிய ஒரு துக்கமாக யாக்கோபின் வாழ்க்கையில் வந்தது. அப்போ தான் யாக்கோபு அடுத்து சொல்கிறாரு, நான் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப என்னை பத்திரமாய் வர பண்ணினால் நான் இந்த பொருத்தனையை நிறைவேற்றுவேன், தேவனுக்கு பலிபீடம் கட்டுவேன் என்று நான் பொருத்தனை செய்தேனே, பெத்தேலுக்கு வருவேன் என்று சொன்னேனே என்று சொல்லி உடனே யாக்கோபுக்கு ஞாபகம் வந்தது. உடனே தன்னுடைய மக்கள் எல்லாரையும் பார்த்து, தன்னுடைய வீட்டாரை தன்னோடு இருந்தவங்களை பார்த்து, அந்நிய தேவர்களை எல்லாம் உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் என்று சொல்கிறாரு. அப்போ நான் மாத்திரம் ஜெபம் பண்ணி பரிசுத்தமாகி வாழ்ந்து கொண்டே இருப்பதை விட நம்முடைய வீட்டாரையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்ம பழக்குவிக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி ஜோமன அவர் ஆசீர்வச்சிட்டே போவார். எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்ல எல்லையை பெரிதாக்கிக்கிட்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பொருத்தனை நம்ம செய்து விடுகின்றோம். அப்போ கொஞ்ச நாள் ஆனோடனே ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பொருத்தனைகளை எல்லாம் மறந்து போய் விடுகின்றோம். நமக்கு நல்ல நேரம் கொடுப்பேன் ஆண்டவரே, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இத்தனை பாடல் பாடுவேன், இவ்வளவு நேரம் இவ்வளவு ஸ்தோத்திர பலி சொல்லுவேன், இவ்வளோ காணிக்க தருவேன், இதெல்லாம் பொருத்தனை பண்ணுறீங்க. அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வேலை பிஸியில் நீங்கள் சொன்ன பொருத்தனையெல்லாம் மறந்து போய் விடுறீங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் தீங்கு குறுக்கிடுவதற்கு இடம் உண்டாக்கி விடக்கூடாது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ செய்த பொருத்தனைகளை அப்பப்போ உங்கள் ஒரு டைரியில் நீங்கள் ஞாபகப்படுத்தி எழுதி வைத்து கொள்ளுங்க. உங்களை அறியாமல் மறந்து போகாத படிக்கு அதை சரியான நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. முதல்ல தேவனை தவிர அந்நிய தேவர்களுக்கு நம்ம குடும்பத்திலையும் வாழ்க்கையிலும் இடம் இருக்கக்கூடாது. 2வது, பொருத்தனை செய்ததை மறக்காத படிக்கு நிறைவேற்றுங்க. 3வது, நீங்கள் எல்லாவற்றிலும் விட்டு கொடுக்குறவங்களா இருந்துருங்க. வேண்டாத தீமைகள் அது உங்களுக்கு துக்கம் உண்டாக்காத படிக்கு அது அகன்று போய்விடும். நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம், லோத்துவின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. அப்போ அந்த பூமி இவங்க 2 பேருடைய திரளான மந்தைகளையும் மேய்ப்பர்களையும் தாங்கக்கூடாத அளவுக்கு அந்த பூமி இருந்துச்சு. அப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் சகோதரர்கள், சண்டை போடக்கூடாது, நம்ம அதனால் ஒருவருக்கொருவர் நம்ம நீயும் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறார். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனேன்னா நான் வலதுபுறம் போகிறேன்ப்பா, நீ எந்த இடம் போகணுமோ நீ முதல்ல நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று சொல்லி அழகாக விட்டு கொடுக்கிறார். பார்க்குறீங்களா? விசுவாச தகப்பன் என்ற பெயர் பெற்ற ஆபிரகாம் கர்த்தர் தான் தன்னை ஆசீர்வதிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எதுலையும் போட்டி போட மாட்டோம். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அநேக குடும்பங்களுக்குள்ள போட்டி, அநேக குடும்பங்களுக்குள்ள போட்டி போட்டு நிறைய வழக்குகள், வாதுகள், ஒரு சின்ன ஒரு இடத்திற்கு, சின்ன ஒரு வீட்டிற்கு விட்டு கொடுக்க மனதில்லாம சகோதரர்களுக்குள்ள இல்லையா, சகோதரிகளுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகளோடு குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. ஆமென். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு அறிந்து கொண்டா வேண்டாத போட்டி நமக்கு இருக்காது. நம்ம அழகாய் விட்டு கொடுத்து விடுவோம். நீ எங்கே போறியோ நான் அடுத்த பக்கம் போய்க்கிறேன்ப்பா, நீ ஃபஸ்ட்டு தெரிந்தெடுத்துக்கொள். அப்போ லோத்து அழகா பச்சையாக இருக்கிற யோர்தான் சமவெளி அருகே பச்சை பச்சேன்னு இருக்கிற இடத்தை அழகாய் அவன் தெரிந்து கொண்டான் என்று பார்க்கின்றான். ஆனால் ஆபிரகாம் அவன் தெரிந்து கொண்ட பின்பு மிச்சம் உள்ள இடத்தை அவர் தெரிந்து கொண்டு போய்கிறாராம். அப்போ நம்ம விட்டு கொடுக்குற வாழ்க்கை நம்ம இருக்கணும். ஆனால் அதில் போட்டி போட்டு சண்டைக்கு நடுவிலே மந்தை மேய்ப்பர்கள் வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை என்று வந்து கொண்டே இருந்தால் அடுத்த கட்டம் என்ன போகும்? ஒருவருக்கொருவர் வாக்குவாதமாக ஆரம்பித்தது அப்புறம் சண்டையாக மாறிடும். அப்போ ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு யுத்தம் வந்து அதில் உயிர் இழப்புகள், அப்போ தீங்கு துக்கம் உண்டாக்கி விட்டது போல பிரச்சனைகள் வரும். அதற்கு முதலையே ஸ்டாப் பண்ணும்படியாக வாக்குவாதம் எழும்பும் போதே அதை விட்டுவிட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு கூட அப்படிதான் பார்த்தீங்களா, முதல்ல ஒரு கிணறு தோன்றார். அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இது எங்கே தண்ணி, எங்கே கிணறு அப்படின்னாங்க. உடனே ஈசாக்கு என்ன பண்ணார்? அமைதியாக சரி வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போயிட்டாரு. அப்புறம் போய் இன்னொரு இடத்துலையும் போய் துறவு தோன்றாரு. அங்கேயும் வந்துட்டாங்க, இது எங்கே தண்ணி, எங்கே துறவு அப்படின்னு வந்துட்டாங்க. அப்படியா, சரி இதை நீங்கள் வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்து போயிட்டாரு. நீங்கள் அப்படி விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, பொறுமையாக போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே துக்கமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்ம இப்படிப்பட்ட தீமைகள் வரக்கூடிய இடம் என்று தெரிந்தால், எல்லைகள் என்று தெரிந்தால் அதை விட்டு ஒதுங்கி கொள்ள தெரிய வேண்டும். ஆமென். அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது, தீவினை செய்கிறவன் மேலும் காரிய சித்தி உள்ளவன் மேலும் எரிச்சல் ஆகாதே என்று சொல்லுகிறது. ஆமாம். அப்போ இவங்க பொல்லாதவங்க, இவங்க நமக்கு தீவினை செய்வாங்க, அவங்க செய்கிறது தப்புன்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட வழக்கு வாதுக்கு நம்ம போகவே கூடாது. அவங்க கிட்ட சம்பந்தமே இல்லாமல் ஒதுங்கி கொள்ள வேண்டும். அவங்கக்கிட்ட எரிச்சல் படவே கூடாது. பொல்லாதவர்களை குறித்து எரிச்சலாகாதே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அவங்களெல்லாம் கண்டும் காணாதது போல நம்ம ஒதுங்கி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் இப்படி அநேகரை நம்ம வாழ்க்கையில் சந்தித்து கொண்டே தான் வருவோம். நீங்கள் செய்கிற சகோதரர்கள், நீங்கள் செய்கிற வேலையில், தொழிலில், இல்லை வியாபாரத்தில், எந்த காரியத்தில் எடுத்தாலும் சரி இப்படி தீவினை செய்கிறவங்க இருப்பாங்க. அதே நேரத்தில் நல்லா வேலை செய்வாங்க, காரிய சித்தி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க செய்த அந்த வேலை திருத்தமாக அழகாக செய்து முடிப்பாங்க. ஆனால் அவங்க உங்களுக்கு விரோதமாக ஒரு தீமை செய்தாங்கன்னா அவங்க மேலே எரிச்சல் ஆகாத அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படி எரிச்சல் ஆகும் பொழுது அவங்க உங்கள் மேலே திரும்ப பாய்ந்தாங்கன்னா அந்த கோபத்தையும் அதனால் வருகிற தீமையையும் நம்ம சகிக்க முடியாது. அப்போ நம்ம அதை விட்டு ஒதுங்கி கொள்ள வேண்டும். ஆமென். இப்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை பெரிதாக்கி அவருடைய கரம் நம்மோடு இருந்து நடத்தும் பொழுது தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு காப்பார். நாமும் இப்படிப்பட்ட சில காரியங்களில் வெகு ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். பொறாமையும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகில் எல்லைகள் திடனாய் நிற்கட்டுமே. பொறாமையும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகில் எல்லைகள் திடனாய் நிற்கட்டுமே. யாபேசை ஆசீர்வதித்த தேவனே, யாபேசை ஆசீர்வதித்த தேவனே, என்னையும் இன்றே ஆசீர்வதியும், என்னையும் இன்று ஆசீர்வதியும். தீங்கென்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே,